திரு ஜோசப் விஜய் தலைமையிலான தாவேக அரசோட அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்பட்டுக்கிட்டே இருக்கு. அந்த வகையில் நேற்று சிலர் அமைச்சராக பொறுப்பேற்றிருக்காங்க. இந்த அமைச்சரவையில் கிட்டத்தட்ட 7 தலித் அமைச்சர்கள் இருக்குது. உண்மையிலேயே பாராட்டப்பட வேண்டிய விஷயம். அது திரு ஜோசப் விஜய்க்கு நம்ம ஒரு பெரிய சல்யூட் வச்சே ஆகணும். ஏன்னா இது நீண்ட கால ஒரு போராட்டம், ஒரு ஏக்கம். அந்த தலித் மக்கள் அந்த அதிகாரத்தை நோக்கி வரணும் அப்படிங்கிறது. ஸோ விஜய்க்கு இருக்க அந்த சினிமா பிம்பம் இதை சாதிச்சிருக்கு. அந்த வகையில் நம்ம அதை சல்யூட் பண்ணுறோம், எந்தவித குறையும் சொல்லலை. அட் த சேம் டைம் யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் மினிஸ்டராக வந்திருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு செங்கோட்டையன் மட்டும்தான் இதுக்கு முன்னாடி மினிஸ்டராக இருந்திருக்காரு. மீது எல்லாருக்குமே மினிஸ்டராக புதிய அனுபவம். நம்ம தாவேக அரசு மேலே பல விமர்சனங்கள் வச்சாலும் இதை உண்மையிலேயே பாராட்டி ஆகணும். ஏன்னா இந்த ஜனநாயகம் பாருங்க, ஒரே ஆட்கள் திரும்ப 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 மினிஸ்டரா இருந்துட்டே வராங்க, மினிஸ்டராகவே இருக்காங்க. அப்படிங்கும்போது ஒரு ஷார்ட் பிரேக்ல என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, எல்லாத்தையும் மாற்றி நமக்கு யாருன்னே தெரியாத புதுசாக இருக்க முகங்கள், யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே என்ன பண்ணியிருக்காங்க, இங்கே அமைச்சராக மாறி இருக்காங்க. அது உண்மையிலே வரவேற்கப்பட வேண்டிய விஷயம். இந்த பொறுப்பை அவங்க ரொம்ப கவனமாக பொறுப்புடன் செயல்பட்டாங்க அப்படின்னா இந்த புதிய அமைச்சரவை என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு புதிய உத்வேகத்தை மக்களுக்கு கொடுக்கும். இந்த மாற்றத்தை அகைன் அவங்க செயல்படுத்த முனைவாங்க. ஸோ மக்களை மிகப்பெரிய டிசப்பாயிண்ட் ஆக்காம இந்த அமைச்சரவை சிறப்பாக செயல்படணும் அப்படிங்கிற என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இதில் நம்ம இன்னொரு முக்கியமான விஷயம் பார்க்க வேண்டியது இருக்கு. இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சராக ரமேஷ் அப்படிங்கிறவர் பொறுப்பேற்றிருக்கார். ஸ்ரீரங்கம் தொகுதி எம்எல்ஏ. அவரோட கேஸ்ட் பிராமின். அவரை பற்றி நம்ம தெளிவாக பேசணும் அப்படின்னா, நான் இந்த வீடியோ ஸ்டார்டிங்கில் இப்பயும் நான் தெளிவாக சொல்லிக்கிறேன். அவர் பிராமின் அப்படிங்கிறதால அவரை நான் கிரிட்டிசைஸ் பண்ணியோ அவரை நான் டீக்ரேட் பண்ணியோ இந்த வீடியோவை நான் பேச போகிறது கிடையாது. அதன் மூலியமாக ஒரு சின்ன ஹிஸ்டரியை சொல்லிட்டு அவரை நம்ம கண்காணிக்க வேண்டிய அவசியத்தையும் நம்ம இங்கே பேச வேண்டியது இருக்குது. ஏன் அப்படின்னா, இந்து சமய அறநிலைத்துறை அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும். இந்து கோயில்களோட சொத்துக்களை நிர்வகிக்கிற பொறுப்பு. ஏன்னா அதுக்கு முன்னாடி என்னாச்சு அப்படின்னா, அந்த சொத்துக்கள் யார் கண்ட்ரோலில் இருக்குன்னே தெரியல. இங்கே மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் இந்துக்கள் தான். ஸோ அவங்களோட கான்ட்ரிபியூஷன் அந்த கோயிலில் இருக்குது. ஆனால் அந்த சொத்துக்கள் முறையாக நிர்வகிக்கப்படுறதில்லை. சொத்துக்கள் நிறைய திருடப்படுது அப்படின்னு சொல்லிட்டு பல விமர்சனங்கள், குற்றச்சாட்டுகள் வந்ததால் 1927 இது ஒரு வாரியமாக ஃபஸ்ட்டு கொண்டு வராங்க. ஓகேங்களா. இந்து சமய அறநிலைத்துறை ஒரு வாரியமாக ஃபஸ்ட்டு கொண்டு வராங்க. அப்புறம் 59 ஒரு சட்டம் பாஸ் பண்ணி 60 இது ஒரு துறையாக மாறுச்சு. இந்து சமய அறநிலைத்துறையாக மாறுச்சு. ஓகேங்களா. இந்த துறையோட ஒர்க் என்ன அப்படின்னா, கோயிலோட சொத்துக்களை நிர்வகிக்கணும், கோயிலுக்கு வருமானம் வர விஷயங்களை நம்ம பார்க்கணும், கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணணும். இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த துறையோட முக்கியமான செயல்பாடு. இப்போ நார்மலாகவே யோசிச்சிருப்போம். ஓகேங்களா. இதை நம்ம ரொம்ப பேச வேண்டாம். ஒரு சின்ன ஹிண்ட் மட்டும் சொல்லியிருக்கேன். இப்போ கோயிலுக்கு வருமானம் பார்க்கணும் அப்படின்னா நம்ம நிறைய பேர் என்ன சொல்லியிருப்போம், கோயிலில் டோக்கன் சிஸ்டம் இருக்குது. 10 ரூபாய்க்கு ஒரு கியூ, 20 ரூபாய்க்கு ஒரு கியூன்ட்டு யாருக்கு காசு அதிகமாக இருக்கோ அவன் சீக்கிரம் சாமியை பார்க்குறான் அப்படிங்கிற சிஸ்டம் அது எல்லாருக்குமே பிடிக்கல அப்படிங்கிற ஒரு விஷயத்த பேசுகிறோம். இது சரியா தப்பா அப்படிங்கிறது செகண்ட். ஆனால் கோயிலுக்கு வருமானம் கொண்டு வரணும் அப்படின்னா வேற என்ன வாய்ப்பு இருக்குன்னு நம்ம நினைக்கிறோம்? வேற ஒரு வாய்ப்புமே எனக்கு தெரிஞ்சு கிடையாது. உங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ கோயிலுக்கு வருமானம் வந்துச்சு அப்படின்னா தான் அந்த கோயிலை பராமரிக்க, அந்த கோயிலை செப்பனிட, கும்பாபிஷேகம் பண்ண, அந்த கோயில் ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்க அப்படின்னு பல விஷயங்கள் இருக்குது. அதுக்கு வருமானம் வேணும். ஸோ கோயிலில் வேற என்ன பண்ண முடியும்? ஸோ அதனால் இந்த டிக்கெட் சிஸ்டம் அப்படிங்கிற ப்ராசஸ் இங்கே அவைலபிளாக இருக்குது. இங்கே ஒரு கோயிலோட வருமானத்தை எடுத்து இன்னொரு கோயிலுக்கு செலவு பண்ண அலோவ் பண்ண மாட்டாங்க முன்னாடிலாம். இப்போ நம்ம நிறைய பேசுகிறோம், இந்த கோயில் இப்படி பாலடைஞ்சு போய் கிடக்கு, இதை கவனிக்க ஆள் இல்லை அப்படின்னா அதுக்கு எங்கே வருமானம் எங்கே இருக்குது? சரி, இப்போ ஒரு பெரிய கோயில் இருக்குது, இந்த கோயிலில் வருமானம் இருக்குன்னா அந்த வருமானத்தை எடுத்து இந்த கோயிலுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னா அதுவும் அலோவ் பண்ண மாட்டாங்க. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இந்த இந்து சமய அறநிலைத்துறை இங்கே முக்கிய பங்கு வகிக்குது. இப்போ ஒரு பெரிய கோயில் இருக்குது, ஒரு சின்ன கோயில் இருக்குன்னா இந்த பெரிய கோயிலில் வர வருமானத்தை வச்சு இந்த பெரிய கோயிலுக்கு தேவையான அனைத்து வித நிர்வாக ஏற்பாடுகளும் பண்ணணும், வசதிகள் பண்ணணும்,
கும்பாபிஷேகம் பண்ணணும். அதை தாண்டி எக்ஸ்ட்ரா அமௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா அதில் ஒரு சின்ன பகுதி எடுத்து இந்த சின்ன கோயிலுக்கு செலவிடலாம், கணக்கில் காட்டுறாங்க. ஓகேங்களா? சின்ன கோயிலுக்கு செலவு பண்ணலாம். அந்த சின்ன கோயிலில் பூசாரிகள்லாம் இருப்பாங்க. ஓகேங்களா? அப்போ அவங்களுக்கு ஒரு நலவாரியம் அமைச்சு அவங்களுக்கான வருமானத்தையும் பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ அது இப்படி தான் இந்த மாதிரியான விஷயங்கள் செய்கிறது இந்து சமய அறநிலைத்துறை. ஓகே. ரெண்டாவது, இந்த கோயில் வருமானம் எக்ஸஸாக இருக்கும் பட்சத்தில் வேற என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அந்த இந்து சமய அறநிலைத்துறை சார்பாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஸ்கூல் அண்ட் காலேஜஸ் கட்டுறாங்க. கட்டி மக்களுக்கு வந்து எஜுகேஷன் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஏன்னா எஜுகேஷன் இஸ் எ வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் தமிழ் சமூகம். ஸோ வேறு எதுவும் அந்த வருமானத்தை எடுத்து தேவையில்லாத விஷயங்களுக்கு ஒன்றும் பணத்தை விரைய மாட்டலை, கல்விக்கு தான் செய்கிறாங்க. அதுவுமே வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த இந்துத்துவ இயக்கங்கள் எல்லாமே வந்து கோயில் பணம் வீணாக போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு கேம்பெயின் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி வீணாக போகுது அப்படின்னா, கோயில் காலேஜ் கட்டுறது அவங்களுக்கு பிடிக்கல, அந்த கோயில் காசு எடுத்து இன்னொரு சின்ன கோயிலுக்கு செலவு பண்ணுறது பிடிக்கல. இப்படி பல விஷயங்கள் பேசிக்கிட்டே இருக்காங்க. அந்த கோயில் காசு தான் இங்கே மேட்டராக இருக்குது. ஸோ இப்போ இவ்வளோ விஷயம் இருக்குது. அதனால் இந்துத்துவ இயக்கங்களோட மெயின் மோட்டிவே என்னன்னா, ஃப்ரீ டெம்பிள்ஸ், அந்த கோயில்களை அரசோட கட்டுப்பாட்டிலேருந்து வெளியில் எடுக்கணும். அரசோட கட்டுப்பாடு அப்படின்னா அது என்னோட கட்டுப்பாடும் கூட. ஓகேங்களா? ஆஸ் அ சிட்டிசன் அது என்னோட கட்டுப்பாடு. என் சார்பாக அந்த கோயிலை நிர்வகிக்கிற பொறுப்பு அரசுக்கிட்ட நான் கொடுத்துருக்கேன். அது அரசுக்கிட்ட இருக்க வரைக்கும் நான் என்ன பண்ண முடியும், நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ செலவாச்சு, என்ன அப்படின்ட்டு நான் ஒரு தகவல் அறியும் உரிமை சட்டம் மூலியமா நான் கேள்வி கேட்க முடியும். எனக்கு அவங்க பதில் சொல்லுவாங்க. இது ஒரு தனியார் மையத்துக்கிட்ட போச்சு அப்படின்னா நான் கேள்வியே கேட்க முடியாது. அந்த பணம் எங்கே போச்சுன்னு தெரியாது, அந்த பணத்தை என்ன செய்கிறாங்கன்னு தெரியாது, நமக்கு கேட்குற உரிமையும் கிடையாது. அது வந்து மக்கள்கிட்ட இந்துக்கள்கிட்டயே கொடுங்க, இந்துக்கள்கிட்டயே ரிட்டர்ன் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்துக்கள்னா யார்? நானும் இந்து. நீங்கள் இந்த வீடியோஸ் பார்க்குற நிறைய பேர் இந்துவாக இருப்பீங்க. யார்கிட்ட கொடுப்பாங்க அந்த கோயிலை? என்கிட்ட கொடுப்பாங்களா இல்லை உங்கள்கிட்ட கொடுப்பாங்களா? ஸோ அதை ஒரு குழு என்ன பண்ணும், அவங்க கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு போய் ஏகபோகமாக வந்து எல்லா வசதிகளையும் அவங்களே அனுபவிப்பாங்க. பணத்தை வந்து தனியாக செலவு பண்ணுவாங்க. அதற்கான வாய்ப்பு இருக்குது. அதை ட்ராக் பண்ண நம்மளால் முடியாது. ஒரு சிட்டிசனாக நம்மளால் அது பாசிபிளே கிடையாது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா, அது கவர்மெண்ட்டுக்கிட்ட இருந்தால் மட்டும்தான் அது என்கிட்ட இருக்குது அப்படிங்கிற பொருள். ஸோ அதனால தான் இந்த இந்து சமய அறநிலைத்துறை ரொம்ப முக்கியமானது அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்துத்துவ இயக்கங்கள் என்ன பண்ணுது, இந்த அரசுகிட்ட இருந்து இந்த கோயில்கள்லாம் மீட்கணும் அப்படிங்கிற ஒரு அஜெண்டாவோட செயல்பட்டுக்கிட்டே இருக்கு. இந்துத்துவ இயக்கங்கள் பெரும்பாலும் பிராமணர்களால் இயக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு. ஸோ இந்த சுச்சுவேஷனில் தான் ஒரு பிராமின் வந்து இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கார். ஸோ உடனே வந்து அமைச்சர் ரமேஷ் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா, எதிராக செயல்படுவார். கோயிலெல்லாம் அரசுகிட்ட இருந்து எடுத்து இயக்கங்கள்கிட்ட கொடுக்க ஆரம்பிச்சிருவாரு அப்படின்னு நான் வந்து எந்த குற்றச்சாட்டும் வைக்கல. பட் இப்படி ஒரு ஹிஸ்டரி இருக்கு அப்படிங்கிறத அமைச்சர் ரமேஷ் அவர்களுக்கும் தெரியணும் இல்லை, அவரோட செயல்பாடு எப்படி இருக்கு நம்ம கண்காணிக்கணும் இல்லை, அவர் கரெக்டான ரூட்ல போறாரா இல்லையா அப்படின்னு நம்ம நோட் பண்ணணும். அந்த விஷயத்த மக்கள் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும்னு தான் இந்த வீடியோ பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அவரோட செயல்பாடு எப்படி இருக்கு, அவர் வந்து பிராமின் அப்படிங்கிறதால இந்த சட்டங்களுக்கு மாறா செயல்பட்டுருவாரா இல்லை, அதெல்லாம் வேற. நான் ஒரு அமைச்சர், பொதுவான பிரதிநிதி, மக்கள் பிரதிநிதி. ஸோ இந்த இந்து சமய அறநிலைத்துறை வந்து அந்த சட்டத்துக்கு உட்பட்டு எப்படி செயல்படணுமோ அதன்படி கரெக்டாக செயல்படுவேன். தாவேக அரசு தவறான ரூட்ல போயிடுச்சு அப்படின்ற கெட்ட பேர் வராமல் பார்த்துக்குவாரா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம வந்து கண்காணிக்க வேண்டியதாக இருக்குது. 7 தலித் அமைச்சர்கள், இப்போ விசிகால ஒரு அமைச்சர்னா 8 தலித் அமைச்சர்கள் கொண்டு வந்த மிகப்பெரிய பெருமை வந்து தாவேக அரசுக்கு இருக்கு. அட் த சேம் டைம் இந்து சமய அறநிலைத்துறையை நாம் ரொம்ப கவனமாக கண்காணிக்க வேண்டிய அவசியத்தில் இருக்கும். அவரோட செயல்பாடு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். ஏன் அப்படின்னா, கோயில்களை ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்திருக்கோம். நம்ம கட்டுப்பாடுனா மக்களோட கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்குது. ஓகேங்களா? ஏன்னா அது அரசு கட்டுப்பாட்டில் இருக்குது அப்படின்னாலே அது நம்மளோட கட்டுப்பாட்டில் இருக்குது. நான் நினச்சா ஒரு தகவல் அறியும் உரிமை சட்டம் மூலியமாக அந்த கோயிலோட வருமானம் என்ன, அந்த வருமானம் எதற்கெல்லாம் செலவிடப்பட்டிருக்கு, எப்போ கும்பாபிஷேகம் பண்ணீங்க, எத்தனை பேர் வேலை பார்க்குறாங்க, அவங்களுக்கு எவ்வளவு சம்பளம் கொடுக்கப்படுது அப்படிங்கிற எல்லா தகவலையும் நான் என்ன பண்ண முடியும், அரசுக்கிட்ட இருந்து கேட்க முடியும். அரசு எனக்கு சொல்லும்.
ஆனால் இது தனியார் கைக்கு போச்சு, எந்த தகவலும் எனக்கு கிடைக்காது, அது டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்காது. ஸோ இந்த மாதிரியான ஒரு சிக்கல் இருக்குது அப்படிங்கிறதோட இந்த வீடியோவை கம்ப்ளீட் பண்ணிக்குவோம். மீண்டும் வேறொரு டாபிக் குறித்து பேசுவோம். தேங்க்யூ.